அனைத்து பார்வையாளர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் புகழேந்தி வலிசன். வாங்க இன்றைய பதிவுக்கு போகலாம். இன்றைய பகுதியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது ஹோம்மேட் கோகனட் பவுல். அதாவது தேங்காயில் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய தேங்காயை பயன்படுத்தி நம்ம எப்படி ஒரு குவளையை செய்ய போகிறோம் என்று பார்ப்போம். இந்த குவளையை செய்வதற்கான தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு முழுமையான ஒரு தேங்காய், அடுத்ததாக பார்த்திங்கன்னா சீலாக் வுட் ஃபினிஷ். இதனுடைய காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 150 ரூபி. இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா சீலாக் வுட் பாலிஷ். அது வந்து சீலாக் வுட் ஃபினிஷ், இது வந்து வுட் பாலிஷ். இந்த ரெண்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அருகாமையில் உள்ள ஹார்ட்வேர் ஷாப்பில் கிடைக்கும். அடுத்து இது வந்து எமரி ஷீட், இது வந்து ரஃப்பான எமரி ஷீட். அடுத்து இது பார்த்திங்கன்னா இது வந்து குமி ப்ராடக்ட், அதாவது பார்த்திங்கன்னா 180 எமரி ஷீட், P180 எமரி ஷீட். இல்லை உங்களுக்கு 125 இல்லை 160 இருந்தால் கூட ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா ஆஷா பிளேட் சின்னது வந்து வேண்டாம், பெருசாக இருந்தாலே பெருசு வாங்கிக்கோங்க, அதுதான் நம்மளுக்கு கை கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸ் ஒன்று, க்ளோஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் கண்டிப்பாக வேணும். ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம ஒரு முழுமையான தேங்காயை எடுத்துக்கணும். அந்த தேங்காயை செலக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அடிபாகம் வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கணும், நல்லா சமநிலை இருந்தால் தான் அது வந்து கீழே வைக்கும் போது நம்மளுக்கு சரியாக இருக்கும். இப்போ தேங்காயினுடைய நார் எல்லாம் ஃபுல்லாக பிரித்து எடுத்துடணும். நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் நம்ம 2 ஷேப்பாக கூட பிரிச்சுக்கலாம். ஒரே தேங்காயில் 2 பவுல் கூட செய்யலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் தான் செய்ய போகிறோம், ஏன்னா அதனுடைய உள்ளே போடக்கூடிய அரைத்தி பொருள் வந்து அதிகமாக போட்டுறதுக்காக பயன்படுத்துக்க நம்ம கொஞ்சம் அதிகமாக ஷேப்பை வச்சு கட் பண்ணாக்கா நம்மளுக்கு வந்து ஒரு பவுல்லே அதிக இடம் கிடைக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒன்று தான் செய்ய போகிறோம். இது சென்டரில் கட் பண்ணிங்கன்னா 2 பவுல் வரும், நம்ம ஒன்று தான் செய்ய போகிறோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அடிபாகம் வந்து இந்த குடுமி வர மாதிரி எடுத்துகிட்டு இந்த 3 கன்று வருது பாருங்கள், அது வந்து நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி அந்த பார்ட்டை வச்சுக்கணும். திருப்பி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பாகம் வந்து ஹோல்ஸ் விட வாய்ப்பு இருக்குது, அதனால் சரியாக பண்ணிக்கணும். இந்த 3 பாகம் வந்து மேலே வர மாதிரி பார்த்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கணும். நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணக்கூடிய இடப்பதை வச்சு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம ஆஷா பிளேடை வச்சு கட் பண்ணணும். இந்த ஆஷா பிளேட் பார்த்திங்கன்னா சிறிய ஆஷா பிளேடு வந்து செட் ஆகாது, நம்ம மடங்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது, அதனால் பெரிய ஆஷா பிளேடை வச்சு கட் பண்ணிங்க. ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஈவனாக வர மாதிரி கட் பண்ணுங்கள். உங்களுக்கு கையை வச்சு கட் பண்ணும்போது உங்களுக்கு ரஃப்பாக இருக்க மாதிரி இல்லை இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு காட்டன் கிளாத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த துணியை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அரைக்கலாம், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அடுத்து ஒன் சைடு பார்த்திங்கன்னா ஹேண்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு க்ளோஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு இல்லை நார்மல் நம்பிக்கை க்ளோஸ் இல்லைனா கூட ஒரு காட்டன் துணியை கூட வச்சு ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கணும். அது பிடிக்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் தேவையில்லை க்ளவுஸு. இது பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணுறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். நம்ம பொறுமையாக கட் பண்ணணும், ரொம்ப அவசரப்படக்கூடாது. ஆஷா பிளேட்டில் தான் கட் பண்ணணும், வேறு எதில் கத்தியில் எல்லாம் கட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி கட் பண்ணாதீங்க, ஏன்னா உடையிறதுக்கான ப்ரோக்கன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்து நம்ம உடச்சி எடுத்தாச்சு, இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் அன்னிவனாக தான் இருக்கும் அந்த ஷேப்பு, அது நம்ம அடுத்த இதில் வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிளியராக அழகாக ஒரே ஈவனாக ஓரளவுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் மேடு பள்ளமாக தான் இருக்கும், அது பரவாயில்ல, அது அப்படி தான் வரும். நம்ம அதை போக கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். இது நம்மளுடைய மூடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ உள்ளே இருக்கிற தேங்காயை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஃபுல்லாக தேங்காய் ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த தேங்காய் ரிமூவ் எடுத்துக்கலாம், இல்லை நார்மல் கத்தி இருந்தால் கூட எடுத்துக்கலாம். ஃபுல்லாக இது எடுக்கும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும், ஏன்னா கத்தி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து செய்யுங்க, ரொம்ப அவசரப்படக்கூடாது, பொறுமையாக செய்யணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா எமரி ஷீட்டு. ஃபஸ்ட்டு நம்ம ரஃப் எமரி ஷீட், ரெட் கலரில் இருக்கக்கூடிய எமரி ரோலில் வந்து வாங்கிக்கணும். அந்த எமரி ஷீட்டை வச்சு ரஃப்பாக ஒன் டைம் வந்து ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரெஸ்ட்டை கிளியர் பண்ணிடணும். கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 180 இல்லை 160 இல்லை 125 ஏதோ ஒரு எமரி ஷீட்டை எடுத்துக்கணும். இந்த எமரி ஷீட்டை எடுத்து நம்ம ஃபுல்லாக ரஃப்பாக கிளியர் பண்ணணும். வெளியே ஃபுல்லாக அவுட்டர் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு உள்ளே இருக்கக்கூடிய உள்பகுதியும் கிளியர் பண்ணணும். நல்லா முடிஞ்ச அளவுக்கு, நல்லா எந்த அளவுக்கு போதோ அந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக எடுத்துடணும். அது மேலே இருக்கிற வேஸ்ட் அதெல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணால் தான் நம்மளுக்கு
ஃபினிஷிங் அந்த ஓடு மட்டும் கிடைக்கும். நல்லா கருப்பு கலரில் இருக்கக்கூடிய ஃபினிஷிங் ஓடு மட்டும் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துருங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். நம்ம தேய்ச்சி எடுக்க அதனுடைய ஹார்ட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஃபினிஷிங் டச் இது கிடைக்கும். நம்மளுக்கு ஃபுல்லாக எடுத்த பிறகு நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்ல ஃபினிஷிங் கிடச்சிருச்சு. உள்பகுதி அந்தளவுக்கு நம்மளால் கிளியர் பண்ண முடியாது. ஓரளவுக்கு எடுத்தால் கூட போதும். ரொம்ப அதிகமாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவுட்டர் வெளியே பகுதி மட்டும் நம்ம ஃபுல்லாக கிளியர் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்தாச்சு. நம்ம இப்போ இதுக்கு நம்ம ஒரு மூடியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு எது இல்லாமலே கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான் அது. அடுத்தது பார்த்திங்கன்னா வுட் ஃபினிஷ். இது வந்து ஹார்ட்வேர்ஸில் கிடைக்கும். இது நம்ம நான் வந்து 500 ml வச்சுருக்கேன். நான் எனக்கு வீட்டில் இருந்துச்சு, அதனால் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான ஒரு 50 ml இல்லை குறைவான ஸ்டாக் இருந்தால் மட்டும் வாங்கிக்கோங்க. இல்லை உங்களுக்கு பெயிண்டர் ஃப்ரெண்டு யாருனா இருந்தாங்களோ இல்லை பெயிண்டர் யாருன்னு தெரிஞ்சவங்க இருந்தாலும் அவங்கக்கிட்ட சும்மா ரஃபீஸ்க்காக வாங்கிக்கோங்க. இல்லை ஹார்ட்வேர்ஸில் போயிட்டு கொஞ்சோன்ட்டு மட்டும், இப்போ ஒரு பீஸ்னால் அது கொஞ்சம் தான் தேவைப்படும். குறைஞ்சது ஒரு 50 ml தான் தேவைப்படும். வுட் ஃபினிஷும் சரி வுட் பாலிஷும் சரி 2 பேர் 50 ml மட்டும் வாங்கிக்கோங்க. ஒரு 1-2 ஒரு கோலை சேர்ப்பறீங்கன்னா இல்லை 2 கோலை சேர்ப்பறீங்கன்னா ஒரு 50 ml இருந்தால் போதும். அதிகமாக தேவையில்லை. 1/2 லிட்டர் தேவையில்லை. என்கிட்ட ஸ்டாக் இருந்துச்சு, அதனால் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த வுட் ஃபினிஷ் எடுத்து ஒரு கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம். கிளாத் இல்லைனா நீங்கள் ப்ரெஷ் கூட டூத் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டூத் ப்ரஷ் எடுத்து அதுவே பெஸ்ட்டு. டூத் ப்ரஷ் தான் ரொம்ப பெஸ்ட்டு கிளாத்தை விட. டூத் ப்ரஷ் எடுத்து ஃபுல்லாக நம்ம இந்த வுட் ஃபினிஷ் எடுத்து நம்ம ஃபுல்லாக ஒரு வாட்டி ஃபுல்லாக வாஷ் பண்ணிடுறோம். ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு ஒரு 2 minutes வச்சா போதும். அது ஈஸியாக காஞ்சிரும். நம்ம வெயிலில் வச்சா இன்னும் சீக்கிரமாக காஞ்சிரும். 2 minutes காய வச்சுட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், அந்த வுட் ஃபினிஷ் எடுத்து மறுபடியும் நம்ம தடவி விடணும். நம்ம ப்ரெஷ்ஷாலேயோ இல்லை கிளாத்தாலேயோ கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட ப்ரெஷ் இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த கிளாத் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் வந்து ஃபைபர் வந்து அதில் வந்து ஒட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணிங்க. இல்லை மினி சைஸில் பெயிண்டிங் ப்ரஷ் இருந்தால் கூட ஓகே, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் டைம் நம்ம வுட் ஃபினிஷ் வந்து கொடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம ஒரு 2 minutes காய வைக்கணும். இதே போல் நம்ம ஒரு 3 தடவை பண்ணணும். அந்த 3 தடவை பண்ண பிறகு இந்த மாதிரி கிடைச்சிடும் நம்மளுக்கு. அதை நல்லா வெயிலில் காஞ்ச பிறகு நம்ம மறுபடியும் எம்ரி ஷீட் 125 எம்ரி ஷீட் எடுத்து நம்ம அதை ஃபுல்லாக கிளியர் பண்ணிடணும். நல்லா தொடச்சி மறுபடியும் வாஷ் பண்ணி எடுத்துடணும். நல்லா கிளியர் பண்ணி எடுத்து நல்லா தேய்ச்சி எடுக்கணும். நம்ம வுட் ஃபினிஷிங் வந்து நல்லா கொஞ்சம் ஊறி இருக்கும். நம்ம ஒரு 3 times கோட்டிங் கொடுக்கும்போது நல்லா கொஞ்சம் ஊறி அந்த வுட்டில் வந்து நல்லா இறங்கியிருக்கும். அது இறங்கின பிறகு அது மேலே இருக்கக்கூடிய வேஸ்ட் ரஃப் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா தேய்ச்சி எடுத்தோம்னா அதனுடைய ஷைனிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த பாலிஷ் அப்படியே செட் ஆகிடும். அதுக்காக நம்ம 3 times வந்து கோட்டிங் கொடுத்துட்டு வுட் ஃபினிஷை கோட்டிங் கொடுத்துட்டு நம்ம நல்லா காய வச்சுட்டு 3 times காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம்னா அந்த ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் அப்சர்வ் ஆகி அது உள்ளே இருக்கும். மேலே இருக்கிற வேஸ்ட் பகுதி மட்டும் நம்ம தொடச்சி எடுத்துறோம். அதனால் இன்னும் பாலிஷ் நல்லா இன்னும் ஷைனிங் ஆகிடும். அதுக்காக தான் இது 3 times பண்ணுறது. இல்லை 4 times 5 times கூட பண்ணினா கூட நல்லது. ஏன்னா உங்களுக்கு நிறைய பாலிஷ் அதிகம் நல்லா ப்ரைட்டாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வேஸ்ட் எடுத்து நல்லா மேலே இருக்கிற டஸ்ட்டு, ஏன்னா தேய்க்கும் போது அந்த டஸ்ட்டு நிறைய வரும், அந்த டஸ்ட்டெல்லாம் தொடச்சி எடுத்துருங்க. அடுத்து அதனுடைய கேப்பையும் நம்ம தொடச்சி எடுத்துடணும். நல்லா தேய்ச்சி முடிஞ்ச அளவுக்கு நல்லா தேய்ச்சிடுங்க. ஹெவியாக நல்லா தேய்ச்சிடுங்க. நல்லா தேய்ச்சி எடுத்த பிறகு ஒரு வேஸ்ட்டு எடுத்து நல்லா கிளியர் பண்ணி தொடக்கணும். அதுலேயும் வேஸ்ட் நிறைய வந்திருக்கும். அதனால் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடணும். அதுதான் தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதை கொஞ்ச நேரம் காய வச்சிடணும். காய வச்சிடணும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் சேம் அந்த வுட் ஃபினிஷை எடுத்து மறுபடியும் இன்னும் 2 கோட்டிங் கொடுக்கணும். நம்ம இது வந்து ஃபஸ்ட் கோட்டிங். 2 கோட்டிங் கொடுக்கலாம், இல்லை 3 கோட்டு கொடுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ விருப்பப்படுதோ, எந்த அளவுக்கு பாலிஷ் தேவைப்படுதோ இல்லை பாலிஷ் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். மறுபடியும் நம்ம அந்த பாலிஷ் எடுத்து நம்ம வுட் ஃபினிஷ் எடுத்து மறுபடியும் ஒரு கோட் கொடுத்து நல்லா தேய்க்கணும். நல்லா தடவி விட்டோன்னா ஓரளவுக்கு நல்லா காஞ்சிடும். மறுபடியும் ஒரு 2 minutes வச்சாலே போதும், அது சீக்கிரமாக காஞ்சிடும். இதே போல் நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு மறுபடியும் ரிப்பீட்டடாக செய்யணும். செஞ்சு நம்ம காய வச்சிட்டோம்னா
நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் கிடைச்சிடும். நம்ம ஒரு 3 டைம்ஸ் அடிஷ்னலாக செஞ்சாலே போதும். நல்ல ஒரு ஃபினிஷிங் டச் கிடைச்சிது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பவுல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா காய வச்சிடணும், வெயிலில் நல்லா காய வச்சிடணும். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் காய்ஞ்சாலே போதும். ஓரளவுக்கு நல்லா காய்ஞ்சிடும். மறுபடியும் செகண்ட் டைம் கோட்டிங் நம்ம மறுபடியும் வுட் ஃபினிஷ் எடுத்து இதோட நம்ம 5th டைம்ஸ் பண்ணுறோம். நல்லா ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு நல்லா எடுத்து லிக்விட் நிறைய எடுத்து நம்ம நல்லா தடவி வச்சோன்னா இன்னும் நல்லா ஃபினிஷிங் நல்லா இறங்கி நல்லா அப்சர்வ் பண்ணிடும். நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் அப்படியே நல்லா காய்ச்சாலும் நம்மளுக்கு அதனுடைய அவுட்ரு பகுதி வந்து நல்லா சொன்னால் பிரைட்டாக நல்லா கண்ணாடி மாரி கிடைக்கும். நல்லா இப்போயே பாருங்கள், நம்மளுக்கு இன்னும் ஃபினிஷிங் நல்லா சூப்பராக கிடைச்ச மாதிரி இருக்குது. இது நல்லா இன்னொரு 5 மினிட்ஸ் நல்லா வெயிலில் காஞ்சிச்சுன்னா இன்னும் நல்லா நம்மளுக்கு பிரைட்டாக இருக்கும். நம்மளுக்கு அடுத்து தான் நம்ம வுட் பாலிஷ். இது ஒரு 1/2 லிட்ரு, ஆனால் உங்களுக்கு ஒரு 50 ml இருந்தாலே போதும். நீங்கள் குறைஞ்ச அளவுக்கு இருந்தாலும் வாங்கிக்கோங்க. இதனுடைய காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 115 ரூபா. நம்ம அந்த வுட் ஃபினிஷ் எடுத்திங்கன்னா அது வந்து 150 ருபி 1/2 லிட்ரு. நீங்கள் ஒரு 50 ml வாங்கிட்டனாலே பெஸ்ட்டு உங்களுக்கு. அடுத்து இந்த பாலிஷ் எடுத்து நம்ம ஆல்ரெடி 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 5 டைம்ஸ் காய வச்சுருக்கோம். நம்ம அந்த கோட்டிங் அப்படியே வச்சுட்டு அதை நம்ம தேய்ச்சி எடுக்க தேவையில்ல. அந்த கோட்டிங் மேலே காய வச்சுருக்கோம். அதை நம்ம அப்படியே எடுத்து இந்த பாலிஷை வந்து மேலே இன்னும் கோட்டிங் கொடுத்தாக்கா, இன்னும் தடவி விட்டாக்கா அது வந்து இன்னும் நல்லா பிரைட்டாக பாலிஷ் நம்மளுக்கு காட்டும். அதுக்காக தான் இந்த வுட் பாலிஷ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து நம்மளுக்கு இன்னும் பிரைட்னஸ் நல்லா அதிகமாகி காட்டும். இன்னும் கண்ணாடி போல் நல்லா பளபளப்பாக ஏற்படுத்தி காட்டும். இதுதான் இதனுடைய ஃபினிஷிங். மறுபடியும் நம்ம தேவைப்பட்டால் இன்னும் 2-3 கோட்டிங் கூட கொடுத்து நம்ம ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். அப்படி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்னும் பிரைட்டாக கிடைக்கும். நல்லா ஒரு கண்ணாடி போல் பளபளப்பாக கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ 2வது டைம் பண்ணும்போது இன்னும் நல்லா பிரைட்னஸ் கிடைச்சிருச்சு. இது வந்து நீங்கள் அவுட்ரு பகுதியில் தான் இந்த பாலிஷ் இந்த வுட் ஃபினிஷ் எல்லாம் யூஸ் பண்ணணும். நீங்கள் இன்னர் பகுதிக்கு போட்டு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம உள்ளே யூஸ் பண்ண போகிறது ஏதோ ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிட்றது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நம்ம இன்னர் பகுதியில் போட்டு யூஸ் பண்ணும்போது அது ரியாக்ட் ஆகும். அந்த ஃபுட்டில் வந்து ரியாக்ட் ஆகி நம்ம வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் நம்ம அவுட்ரு ஒரு ஃபினிஷிங்காக தான் இதை பண்ணுறோம் நம்ம. அதனால் எந்த ஒரு காரணத்துக்காகவும் உள்பகுதியில் நம்ம இது பாலிஷ் எதுவும் போட்டு யூஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு 5 மினிட்ஸ் காய வைக்கணும். காய வச்சோன்னா நம்மளுக்கு ஒரு அழகான பவுல் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம என்ன தேவையான பொருள் இருக்கோ அதை போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம் ஐட்டம்ஸ் பருப்பு எதாவது போட்டு வச்சுக்கலாம், இல்லை ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எதாவது போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிட்லாம், இல்லை கட் பண்ணக்கூடிய தக்காளி வெங்காயம் எது வேணால் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம வேர்க்கடலை அந்த மாதிரி ஐட்டம் எதாவது போட்டு வச்சுக்கலாம், இல்லை கடலை எதாவது போட்டு சாப்பிட்லாம், மிக்சர் இல்லை பால்கோவா ஸ்வீட்டு எது நம்ம கையில் கிடைக்குதோ ஜஸ்ட்டு டிவி பார்க்கும்போது வரவங்களுக்கு இல்லை நம்மளே கூட போட்டு வச்சு அழகாக சாப்பிட்லாம். ஒரு டீஸ்பூன் எடுத்து இல்லை பால்கோவா ஸ்வீட்டு எது வேணால் சாப்பிட்லாம். நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.